வணக்கம் நண்பர்களை. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல செல்வநாயகியும் ரித்திகாமும் சேர்ந்து நம்ம அயலி கழுத்துல இருக்க தாலியை கட்டிங் பிளேயரை வச்சு நைட்டு அயலி உறங்குன சாக்கில் வெட்டி எடுத்துறாங்க. காலையில முழிச்சு பார்த்தா நம்ம அயலிக்கு பயங்கர சாக்கு. தன்னோட கழுத்துல இருந்த தாலியை காணல, யாரோ கட் பண்ணி எடுத்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி கிட்ட போய் சொல்றாங்க, அண்ணி என் கழுத்துல இருந்த தாலியை நைட்டோடி நைட்டா யாரோ கட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல நேரம், சரி விடு அயலி, அது யார் செய்தாங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் உனக்கும் சிவாவுக்கும் நாங்கள் பார்க்கத்தக்கன என் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் சரி, குடும்பத்தில் எல்லாருமே நம்ம மேலே சந்தேகப்படும்படியாக இந்த அம்மா போட்டு உடைச்சிட்டாங்க. வேற வழி இல்லை, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணட்டா இந்த இந்திராணி அண்ணி விடவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாரா. நம்ம சிவாயும் அயலியும் மனசார பேசிக்கிட்டாங்க. அப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அயலி அப்படின்னு சொன்னாரு. சிவா கிட்ட எனக்கும் தான், எனக்கும் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மனசார கணவன் மனைவியாக தாலி கட்ட சிவா அயலி கழுத்தில் தாலி கட்ட தயாராயிட்டாங்க. அதே நேரத்தில் இந்திராணி இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, கல்யாணம் இன்னைக்கே வச்சுக்கிடலாம், இங்கேயே நடத்தலாம் அப்படின்னு முடிவாக்குறாங்க. எப்படியே சிவா அயலி கழுத்தில் தாலி கெட்ட மாட்டான் அப்படின்னு இருந்த ரித்திகாக்கும் மனசில், அடடா இந்த சாக்கை வச்சு இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் எப்படியாவது கல்யாணத்தை இவங்க நடத்தி வைக்கட்டு அப்படின்னு எதிர்பார்த்து இப்போ ஒரிஜினலாகவே சிவா அயலி கழுத்தில் தாலி கட்டிட்டானா இந்திராணி, அதுக்கு பிறகு சிவாவும் அயலியும் கணவன் மனைவி தான், அவங்க நம்ம கண்ணு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணினாங்க, இனி இங்கேருந்து அவங்கள எக்காரணத்தை கொண்டா யாரோ துரத்த முடியாது அப்படின்னு இருத்தி வச்சிருவாங்களே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அவங்க நினைப்ப சரியாக்கும் விதமாக நம்ம அயலியும் சிவாயும் சேர்ந்து சந்தோஷப்படும்படியாக தாலியை நம்ம அயலி கழுத்தில் கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. சிவா அதோட மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் வாங்க அப்படின்னு சொன்னார். இந்திராணி கிளம்ப தயாராக இருக்காங்க. அப்போ தான் பொன்னி நான் இருக்கேன் அப்படின்னு போய் சிவா கழுத்தில் கெட்டக்கூடிய தாலியை சரி பண்ணி விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணிக்கு இவங்க மேலே இப்போ எனக்கு நம்பிக்கை இவங்க உண்மையாட்டே கணவன் மனைவி தான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம செல்வநாயகி ரித்திகா போட்ட திட்டம் கரிய பூசுது அப்படின்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம எப்படியாவது அயலியையும் சிவாயையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். ஏன்னா பாட்டி இந்த விஷயத்த பார்த்துருக்காங்க. அயலி கழுத்தில் தாலியை கட்டியிருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. செல்வநாயகன் ரித்திகாவும் நம்ம சிவாயும் அயலியும் அப்போ கணவன் மனைவி இல்லை. அவங்க நடந்துக்க விதத்தெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே ஒட்டதுக்காக கணவன் மனைவின்னு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே கணவன் மனைவி இல்லை. அப்படின்னா இதை நம்ம ஒரிஜினல் இவங்க கணவன் மனைவி இல்லை அப்படின்னு ப்ரூஃப் ஆகுனா இந்த வீட்டில் இருந்து எப்படியோ இந்த தில்லுமுள்ளு வேலைக்கு இந்திராணி கண்டிப்பாக சிவாயை துரத்தி விடுவா. சிவாயும் அயலியும் நம்மளை பிடிச்ச தொந்தரவு அந்தால போட்டு அப்படின்னு செல்வநாயகி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண ரித்திகா அப்படின்னு கேட்க நேரம், நைட்டோடு நைட்டாக நம்ம அயலி தூங்கிட்டு இருக்க நேரம் அவள் கழுத்தில் இருக்க தாலியை இந்த கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணி எடுத்துறேன் அப்படின்னு அந்த இடத்துல கட்டிங் பிளேயரை தூக்கி கொண்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்க நம்ம அயலியை கழுத்தில் இருக்க தாலியை புரி வச்சது மாதிரி பார்த்து நம்ம ரித்திகா கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணி எடுத்துறாங்க. பரவாயில்ல, தாலியை கட் பண்ணியாச்சு, இனி அவள் காலையில் விழிஞ்சதோ என் கழுத்தில் இருக்க தாலியை காணலை அப்படின்னு சொல்ல நேரம் இந்திராணி, கவலைப்படாத ரித்திகா, நம்ம கவலைப்படாத அயலி, இங்கே உனக்கு கல்யாணம் நடத்தலாம். சிவா மறுபடியும் உன் கழுத்தில் தாலி கெட்டதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுவா. இந்த இந்திராணி செயலால் வெறுப்படைவா அயலி. ஏன்னா அவங்க தான் ஒரிஜினலாக கணவன் மனைவி இல்லையே அப்படின்னா, நாங்கள் ஒரிஜினலாக கணவன் மனைவி இல்லை அப்படின்னு இந்திராணி கிட்ட ஒத்துக்கே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இதனால அவங்க கணவன் மனைவி இல்லை நடிச்சதுக்காக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இந்திராணி விரட்டி விடுவா அப்படின்னு ஒரு பெரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் கரிய பூசுன்னு திட்டம்னு சொல்லலாம். இங்கே நம்ம அயலிய சிவாயை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் நம்ம
நடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். ஏன்னா நடித்தாதான் அந்த கபிலரை வந்து நம்ம வர்மா அப்படி இல்லை, அவன் என்ன திட்டம் போட்டானோ, கபிலன் எது செய்யானோ இங்கே கூட இருந்தால் தான் கண்காணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்தோம். நம்ம விஜயகுமார் சார் தான் நம்மளை அனுப்பி வச்சாங்க. ஆனால் இந்த குடும்பம் நம்மளை வந்து கணவன் மனைவியாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா ஒரிஜினலாகவே இப்போ நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் இந்திராணி அண்ணி கண்டிப்பாக நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தடவை போன தடவை மாதிரி புகையை போட்டு உடனே வந்து கழுத்தில் நானே கெட்டி அப்படியெல்லாம் தப்ப முடியாத போல் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே கண்ணும் நம்மளை தான் கரெக்டாக வந்து மேயும், எப்படியும் வந்து நம்ம சிக்குவோம் அப்படின்னு தான் இந்திராணி அண்ணி பார்ப்பாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ண மனசார தயாராக இருக்கேன் சிவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவாயும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை எலி, என்னைக்குனாலும் நீ தான் எனக்கு மனசில் இருக்க, அதனால நான் கண்டிப்பாக வந்து உன்னை நானும் கல்யாணம் பண்ணிக்க தயார் அப்படின்னு வந்து சிவாயும் அயலியும் வந்து கல்யாணம் பண்ண தயாராகிட்டாங்க. இங்கே நம்ம ரித்திவிகா வந்து இப்போ பொறி வச்சு பிடிச்சிருக்கிறனாக்கா இப்போ 2 பேருமே வலையில் விழுவாங்க. நாங்கள் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் இந்திராணிங்க முகத்தில் கரியை பூச போகிறாங்க அப்படின்னு வந்து முடிவெடுத்து நிற்கிறாங்க. ஒரு மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு வந்து ஐயர் வந்து மணப்பெண்ணு மணமகனாட்டு வந்து சிவா அயலி வந்து இருக்க நேரம் அவங்க கையில் மாலையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிடுங்கன்னு சொன்னோன்னா நம்ம சிவாய அயலியை வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிடாங்க. அதோட பார்த்தோன்னா இப்போ வந்து தாலி கெட்டதுக்கு உள்ள வேலைப்பாடுகள் நடக்குது. அப்போ தான் நம்ம அயலி முகத்தில் இருக்க சந்தோஷத்தையும் சிவா மனசில் முகத்தில் இருக்க சந்தோஷத்தையும் பார்த்து ரித்திகாவுக்கும் செல்வநாய்க்கும் உண்மையிலேயே வந்து டவுட்டாக வருது. ஒரிஜினலாக இவங்க கணவன் மனைவி அப்படின்னு இருந்தால் அவன் ஒரிஜினலாகவே தாலி கட்டிட்டு வரானா, இதுக்கு மேலே இந்திராணி சந்தேகப்பட மாட்டா, இங்கேயே இருத்தி வச்சிருவா. நீங்கள் ஒரிஜினல் கணவன் மனைவி தான், என் கண் குளிர உங்கள் கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன், அதனால் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு வந்து நிப்பாட்டிடுவா இந்த இந்திராணி. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இருக்க நேரம் தான் தாலி எடுத்து கொடுத்து பொண்ணு கழுத்தில் தாலியை கெட்டுங்கோ அப்படின்னு வந்து நம்ம ஐயர் சொல்லவும் நம்ம சிவா கையில் தாலியை வாங்கிக்கிட்டு அயலி கழுத்தில் வந்து கெட்டுறாங்க. மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் பின்னாடி வாங்கோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இந்திராணி கிளம்புறாங்க. இல்லைக்கா நான் போகிறேன் அப்படின்னு வந்து பொன்னி முந்தி அழகாக போய் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுறாங்க. கண்குளிரா நம்ம உதய பெருமாள் என் பையனோட கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட இந்திராணியும் உண்மையாட்டே இவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க. எது எப்படியோ அது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம செல்வநாயகி ரித்தியாவும் அவள் கல்யாணம் நம்ம நம்மளையே வந்து நடத்தி வச்சிட்டோமோ அப்படின்னு வந்து ஒரு இது எனக்கு என்ன வருது அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இவங்க கணவன் மனைவி இல்லை அப்படின்னு ஒரு பித்தலாட்டத்தை போட்டுட்டு வெளியே தள்ளிடலான்னு பார்த்தா, ஆனால் இப்போ ஒரிஜினலாகவே கணவன் மனைவி ஆகிட்டாவே. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான், எந்த குறையும் இது சொல்ல முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. இனி வந்து இந்திராணிட்ட எந்த காரணத்தோ இவங்களை பற்றி நம்ம தூண்டி விட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க செல்வநாயகியும் ரித்திகாவும்.